வணக்கம். கடவுள் என்னும் முதலாளி. இதுதாங்க கதையோட தலைப்பு. கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. போகலாமா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கடையில் கால் கடுக்க, அந்த துணிக்கடையில் கால் கடுக்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த கந்தசாமி அவரோட முதலாளியை பார்க்குறான். அவன் கண்களில் கோபக்கனல் பறக்குது. உடனே அவர் கிட்ட போய், ஐயா, ஏன்யா புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா? நாளைக்கு என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். என்னை அங்கே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 நாட்கள் எனக்கு விடுமுறை தாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் கோபம் அவனை பார்த்து, ஏண்டா முகூர்த்த நாள்னு தெரியுதில்ல, அப்போ தறியில் போட்ட நம்ம துணிகள்லாம் இன்னைக்கு நல்லா வியாபாரம் ஆகும்டா, புரிஞ்சுக்கோ, போ, போய் சிரித்த முகத்தோட வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறார். அவன் நினைக்கிறான், எப்படி நான் சிரிப்பேன்? என் வயதான தாய் தந்தை அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி எப்போ அண்ணன் வருவான்னு காத்துக்கிட்டு இருப்பா. இவர் கொஞ்சம் கூட ஈவி இருக்கலாமல் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு அவரை முறைச்சிக்கிட்டு பார்க்குறான். பார்த்துட்டு அவர் முகத்தை திரும்ப பார்க்குறான். உண்மை இல்லையேங்க, அவர் முகம் ரொம்ப கொடூரமாக தெரியுது அவன் கண்களுக்கு. அவரோட முகத்தில் இருக்கும் தழும்புகள் இவனுக்கு என்ன தோன்றுகிறது? ஒருவேளை இவர் தோற்றத்திற்கு ஏற்றாற்போல்தான் அவர் குணமும் இருக்கிறதோ, இல்லை அவர் குணத்திற்கு ஏற்றாற்போல் அவர் தோற்றம் இருக்கிறதோ என தோணுது. இருந்தாலும் அவன் பேசாமல் போய் வியாபாரத்தை பார்க்குறான். அவன் மனசு பூரா ஊர்லேயே இருக்கு. வியாபாரம் செமையாக போயிட்டுருக்குங்க. அப்படி நிற்க முடியாத அளவுக்கு மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவன் எண்ணம் முழுவதும் தங்கையிடமே இருக்கிறது. தங்கச்சி, என்னை மன்னிச்சிடுடா, அண்ணன் வர முடியாத சூழ்நிலையில் இருக்க. போடா, நீயும் ஆச்சு உன் கடையும் ஆச்சுன்னு தூக்கி போட்டுட்டு நான் வர முடியும். ஆனால் நான் வாங்கிய கடனும் வாங்க போகிற கடனும் என்னை தடுத்து நிறுத்துகிறது இங்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அன்னைக்கு ராத்திரி 11 மணி ஆயிடுச்சுங்க வியாபாரம் முடியவே. அசந்து போனவன் அப்படியே அங்கேயே கடையிலே படுத்து தூங்கிடுறான். காலையில் தட்டி எழுப்புறாரு முதலாளி. எலை பயலே, என்னடா தூக்கம்? ஏந்திரிடா, ஊருக்கு போகிற எண்ணம் இல்லையா? முதல் பஸ்ஸை பிடிச்சிட்டு ஊருக்கு போ அப்படிங்கிறாரு. உடனே அவன் சட்டுன்னு ஏந்திரிச்சு பார்க்குறான். காலையில் 4 மணி. இப்போ கிளம்பினாதான் மத்தியானத்துக்குள்ளே ஊருக்கு போய் சேர முடியும். சரின்னு அவசரமாக கிளம்புறான். அவன் கையை பிடிச்சிட்டு, என்னடா தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்குறியா? போனால் போயிடுவியா அப்படின்னு சொல்லி இருக கையை பிடிச்சிட்டு, இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு ஒரு பையை கொடுக்குறாருங்க. அந்த பையில் ஒரு புதிய பட்டுப்புடவையும் 25,000 ரூபாய் பணமும் இருக்குது. இந்தாடா, இதை கொண்டு போய் உன் தங்கச்சிக்கிட்ட நான் சம்பாதிச்சதுன்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவன் முழிக்கிறான். என்னடா முழிக்கிற? நேற்றுக்கு நீ பார்த்த வியாபாரம் அப்படி, அவ்வளோ லாபம்டா. இந்தாடா, இதை சந்தோஷமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கையில் திணிக்கிறாருங்க. அவன் நினச்சி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு புடவையை அவனால் வாங்கவே முடியாது. அப்படியே எடுத்து அப்படியே அவரை பார்க்குறான். அந்த கர்ண கடூரமான ஒரு முகத்தில் ஒரு கடவுளை கண்டான் அவன். நன்றி, வணக்கம். மனுஷங்க எப்பொழுதுமே தோற்றத்தை கண்டு எடைப்படாதீங்க. அவரவர் உள்ளத்தில் எவ்வளவோ இருக்குங்க நல்ல எண்ணங்கள். பழகி பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.